ரைட். கேக்குதா நான் வாய்க்கிறது? ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு நாங்கள் கடைசியா படிச்சது வந்து என்னது அப்படின்னா, கூட்டல் தயாரித்தல். சரி, அப்ப கூட்டல் தயாரித்தல்ல சரி அந்த வரைவை வச்சுக்கிட்டே நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு கூட்டல் தயாரித்தல் தொடர்பான விளக்கத்தை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? ரைட். அப்ப நான் மேலோட்டமா அதை பத்தி சொல்லிட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். சரியா? ரைட். முதலாவது என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த கூட்டல் தயாரிப்பதற்காக நாங்கள் சேதன கழிவுகளை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா தெரிவு செய்வோம். சேதன கழிவுகள், தாவர விலங்கு கழிவுகள் மற்றும் ஏனைய கழிவுகளை என்ன செய்யறோம் அப்படின்னா தெரிவு செய்யறோம். சரியா? இப்ப தெரிவு செய்து என்ன செய்யறோம் அப்படின்னா, முதலாவது அதை பொறிமுறை பிரிகையாக்கத்திற்கு உட்படுத்துறோம். அப்ப பொறிமுறை பிரிகையாக்கம்னா வேற ஒண்ணும் இல்லை, அதை வந்து சிறிய சிறிய பகுதிகளாக உடைக்கிறது. அப்ப சிறிய சிறிய பகுதிகளாக உடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, என்னத்த இயற்கையாகவும் அது நடைபெறுகிறது. நாங்கள் மனித தலையீட்டின் மூலமாகவும் அதனை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சிறிய சிறிய பகுதிகளாக உடைக்க முடியும். இல்லையா? அப்ப சிறிய சிறிய பகுதிகளை உடைத்து அதுக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னா, முதலாவது கட்டம் இடைவெப்ப நாட்ட கட்டம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஆரம்பிக்கப்படுகிறது. இடைவெப்ப நாட்ட கட்டம் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப இங்க வெப்பநிலை வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 35 பாகை சி வரைக்கும் என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அப்ப இடைவெப்ப நாட்ட கட்டத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, இடைவெப்ப நாட்ட பாக்டீரியாக்கள் என்ன செய்யும் அப்படின்னா இந்த என்னது பொறிமுறை பிரிகையாக்கத்துக்கு பிறகு நடக்கிற பிரிகையாக்கத்தை என்ன செய்யணும் ஆரம்பிக்கும். அதாவது கூட்டறு தயாரிப்பின் படிமுறையை என்ன செய்யும் அப்படின்னா ஆரம்பிக்கும். சரியா? அப்ப அதுக்கு பிறகு இடைவெப்ப நாட்ட கட்டம் அதான் முதலாவது கட்டம். அதுக்கு பிறகு வெப்பநிலை என்ற வரைவுல பாத்தீங்கன்னா காலம் போக 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 வெப்பநிலை வந்து கூடிக்கொண்டே போகிறது. அப்ப வெப்பநிலை வந்து 45 பாகை சியை விட கூடுமாக இருந்தால் 45 பாகை சி 45 பாகை சியை விட கூடுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 65 பாகை சி வரையும் வேறுபடும். அப்ப 45 பாகை சியிலிருந்து 65 பாகை சி வரைக்கும் போகும்போது என்ன கட்டம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னா வெப்ப நாட்ட கட்டம் என்ன செய்யப்படும் அப்படின்னா ஆரம்பிக்கப்படும். அப்ப இதன் போது வெப்பநிலை சடுதியாக என்ன செய்யணும் அதிகரிக்கும். இதன் போது வெப்பநிலை சடுதியாக அதிகரிக்கும். இவ்வாறு அதிகரிக்கும் போது அந்த கூட்டறிவில் அல்லது நாங்கள் தெரிவு செய்த சேதன பதார்த்தத்தில் காணப்படுகின்ற வித்திகள், பாக்டீரியாக்கள் போன்ற ஏனைய நுண்ணங்கிகள் என்ன செய்யப்படும் அப்படின்னா இந்த வெப்பநிலை அதிகரிப்பின் காரணமாக என்ன செய்யும் அப்படின்னா வாழ முடியாத நிலைமைக்கு என்ன செய்யணும் தள்ளப்படும். சரியா? அப்ப அந்த அந்த நிலைமையில தான் இந்த மாதிரியான வெப்ப நாட்ட கட்டம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப வெப்ப நாட்ட கட்டம் வந்து 45 பாகை சி தொடக்கம் 65 பாகை சி வரைக்கும் என்ன செய்யணும் வேறுபடக்கூடியதாக இருக்கும். இடைவெப்ப நாட்ட கட்டம்ங்கிறது இடைவெப்ப நாட்ட பாக்டீரியாக்கள் இங்க பங்கு பெறும். இங்க வந்து கிட்டத்தட்ட 20 பாகை சி தொடக்கம் 45 பாகை சி வரைக்கும் இது வந்து வேறுபடக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். ரைட். அப்ப அதே பிறகு 65 பாகை சிக்கு பிறகு வெப்பநிலை வந்து படிப்படியாக குறையும். குறைந்து என்ன செய்யணும் பதப்படுத்தல் கட்டம் வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னா ஆரம்பிக்கப்படும். அப்ப இந்த பதப்படுத்தல் கட்டத்துல என்ன செய்யும் அப்படின்னா இந்த அப்ப வெப்பநிலை குறைஞ்சோன திருப்பி என்ன செய்யும் அப்படின்னா இந்த இடைவெப்ப நாட்ட கட்டத்துல இருக்கிற பாக்டீரியாக்கள் மீண்டும் என்ன செய்யும் அப்படின்னா இடைவெப்ப நாட்ட கட்டத்துல உள்ள பாக்டீரியாக்கள் மீண்டும் என்ன செய்யும் அப்படின்னா மீண்டும் எனது தனது தொழிற்பாட்டை ஆரம்பிக்கும். அப்ப இதன் போது பதப்படுத்தல் கட்டத்துல என்ன செய்யணும் இடைவெப்ப நாட்ட கட்ட பாக்டீரியாக்கள் என்ன செய்யணும் சமுதாயங்களாக மாறும். சமுதாயங்களாக மாறி அதுல இருக்கிற சேதன சேர்வைகளை அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா என்னவா மாறும் உக்களாக என்ன செய்யணும் மாற்றும். அந்த உக்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மிகவும் பூசணை கூறுகள் நிறைந்த ஒரு பதார்த்தமாக என்ன செய்யணும் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னா முதிர்ச்சி கட்டம் வந்து என்ன செய்யணும் ஆரம்பிக்கும். அப்ப பதப்படுத்தல் கட்டத்துக்கு பிறகு முதிர்ச்சி கட்டம் ஆரம்பித்து அந்த உக்கள் வந்து மேலும் என்ன செய்யும் அப்படின்னா பூசணை கூறுகளை நிறைந்த ஒரு பதார்த்தமாக என்ன செய்யணும் முதிர்ச்சி கட்டத்துல என்ன செய்யணும் மாறும். முதிர்ச்சி கட்டத்துக்கு பிறகு அதை என்ன செய்யலாம் அப்படின்னா நாங்கள் கூட்டுறவாக என்ன செய்யலாம் பயன்படுத்த முடியும். சரியா? அப்ப இதுதான் என்னது அப்படின்னா கூட்டுறவு தயாரித்தல். அப்ப கூட்டுறவு தயாரித்தல் கிட்டத்தட்ட 1 தொடக்கம் 4 மாதங்கள் வரை என்ன செய்யணும் நடைபெறக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா?
அப்ப இதுதான் கூட்டறு தயாரித்தல் கட்டங்கள். சரி, அப்ப இதைத்தான் நாங்கள் போன கிளாஸ்ல நாங்கள் என்ன விஷயம் அப்படிதான் படித்தோம். அது கூட்டறு தயாரிப்பின் முறைகள் 4 முறைகள் இருக்கு. ஒன்று வந்து பிரிகை சாடி முறை, பேரல் மெத்தட்னு சொல்லுவோம். பேரல் மெத்தட் வந்து இப்படி என்ன செய்யணும் நடைபெறக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு குவியல் முறை, ஏப் மெத்தட்னு சொல்லுவோம். ஏப் மெத்தட்ல என்ன செய்யும் அப்படின்னா இப்படி நடைபெறக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப குவியல் முறை மூலமாக என்ன செய்வாங்க அப்படின்னா கூட்டறு வந்து தயாரிப்பாங்க. இது வந்து அநேகமாக தொழிற்சாலைகள்ல என்ன செய்யணும் இது இந்த முறை வந்து பயன்படுத்துவாங்க. ஆரம்பத்துல உள்ள பிரிகை சாடி முறை வந்து எப்ப பயன்படுத்துவாங்க அப்படின்னா வீடுகள்ல என்ன செய்யணும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு குழிமுறை, பிட் மெத்தட்னு சொல்லுவோம். இப்ப குழிமுறையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அநேகமாக வீடுகள்ல பயன்படுத்துவாங்க. இப்ப குழிமுறையில என்ன செய்வாங்கன்னா நிலமட்டத்துக்கு கீழே 3 feet, அதாவது 3 அடி ஆழத்தில் ஒரு குழி மாதிரி பறிச்சு அதுல என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டுல உணவு கூறுகள், அதாவது வீட்டுல சமையல்ல இருக்கிற கழிவுகள் மற்றும் தாவர கழிவுகள் போன்றவற்றை என்ன செய்வாங்க அதுல போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா இத குழிமுறையை என்ன செய்வாங்க. அப்ப இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பட்டர் ஒரு குழாய், பிளாஸ்டிக் குழாய் ஒண்ணு என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படி துவாரம் போட்டு என்ன செய்வாங்கன்னா நடுவுல வச்சிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா காற்றூட்டத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரியான நிலைமை என்ன செய்வாங்க, இப்படியான ஒரு டியூப் ஒண்ணு, அலோவ் டியூப் ஒண்ணு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. அப்ப இதுல நீருக்கும் இடையில நீரும் ஊற்றுவாங்க, அதே மாதிரி சூரிய ஒளியும் படக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கேயும் கூட்டறு என்ன நடக்குது அப்படின்னா தயாரிக்கப்படுகிறது. இது வந்து பிட் மெத்தட், அதாவது குழிமுறைன்னு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். அடுத்து உயிரியல் அடைப்பு முறை, கேஜ் மெத்தட்னு சொல்லுவோம். கேஜ் மெத்தட்ல இப்படி என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படி ஒரு கூடை மாதிரி ஒன்று அமைத்து அதுல என்ன செய்வாங்கன்னா தாவர கழிவுகளை, அதாவது தாவரத்துல இருந்து வர்ற விலைகள் போன்றவற்றை போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படியான ஒரு மெத்தட்ல கூட்டறு வந்து தயாரிப்பாங்க. அப்ப இந்த கம்பிகள் இல்லாட்டி இதுக்கு பதிலாக நாங்கள் மூங்கில்களையும் என்ன செய்யலாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். மூங்கில்களையும் நாங்கள் என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். அப்ப இது வந்து அநேகமாக பாடசாலைகள்ல இப்படியான ஒரு முறையை என்ன செய்வாங்க அப்படின்னா கையாளக்கூடியதாக என்ன செய்யலாம் இருக்கும். ரைட். அப்ப அடுத்து வந்து சுழல் சாடி முறை, பெரல் டர்னிங் மெத்தட், சரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து என்ன செய்வாங்கன்னா பெரல் ஒன்று வச்சிருப்பாங்க. அப்ப இது வந்து அநேகமா தொழிற்சாலைகள்ல, பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல என்ன செய்யணும் நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறையாக இருக்கும். இப்ப பெரல்ல என்ன செய்வாங்கன்னா மேல பிரிகை சாடி முறையே மாறியே தான் இதை என்ன செய்வாங்கன்னா பெரலை ரொட்டேட் பண்ணுவாங்க. இப்போ ரொட்டேட் பண்றது ஊடாக என்ன செய்யணும் காற்றூட்டம் செய்யப்படும். ரொட்டேட் பண்றதுக்கு எதுக்கு அப்படின்னா காற்றூட்டம் செய்யறதுக்காக தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரொட்டேட் பண்றாங்க இல்லையா? அப்ப இதன் மூலம் தயாரிக்கப்படுகின்ற மேலுள்ள முறையை விட இந்த முறையின் மூலமாக தயாரிக்கப்படுகின்ற கூட்டறு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வியாபார ரீதியில் அல்லது வணிக ரீதியில் மிக முக்கியத்துவமானதாக இருக்கும். இப்ப இதைத்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா கூட்டுறவாக கடைகள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா விற்கிறாங்க. சரியா? அப்ப இந்த முறையில என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா செய்யறாங்க. சரியா? அப்ப இதுதான் என்னது அப்படின்னா கூட்டுறவு தயாரிப்புன்ற 4 முறைகள். சரியா? அடுத்து கூட்டு பொசலை பயன்படுத்துவதன் நன்மைகளை பாத்தீங்கன்னா மண்ணின் தரம் வந்து என்ன செய்யணும் பாதுகாக்கப்படும். மண்ணின் இலையமைப்பு, சரியா ரைட், இலையமைப்பு என்ன செய்யணும் பாதுகாக்கப்படும். லேயர்ஸ், சரியா? அது கூட்டு பசலையின் ஒரு சேதன பசலையாக இருக்கிறனால மண் வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் என்ன செய்யாது உட்படாது. அடுத்து மண்ணின் நீர்ப்பற்று திறனை மேம்படுத்தும். மண்ணீரின் அளவை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா மேம்படுத்தலாம். அந்த உட்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மண்ணீரை என்ன செய்யணும் சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த உக்களுக்கு என்ன செய்யணும் அதிகமாக இருக்கும். எனவே மண்ணின் நீர்ப்பற்று நிலை திறன் வந்து மேம்படக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். அதே மாதிரி பீடை கட்டுப்பாடு இயற்கையாகவே என்ன செய்யணும் மேற்கொள்ளப்படும். என்ன காரணம் அப்படின்னா இயற்கையாகவே என்ன செய்யணும் நாங்கள் அந்த வெப்பநிலை அதிகரிப்பதன் ஊடாக அதுல உள்ள பீடைகள், அதுல உள்ள ஏனைய நுண்ணங்கிகள்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அழிக்கப்படும். வெப்ப நாட்ட கட்டத்துல அந்த மாதிரி ஒன்றும் செயற்பாடு நடைபெறதுனால இந்த பீடை கட்டுப்பாடு என்ன செய்யணும் இயற்கையாகவே நடைபெறக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். அடுத்து கிருமி நாசினிகள் தேவைப்படாது, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் அழிஞ்சிருச்சு. எனவே கிருமி நாசினிகள் தேவைப்படாது. அடுத்து மண்ணின் பிஹெச் வந்து பிஹெச் பெருமானம் வந்து மாறாது இல்லையா? ஏன்னா அது ஒரு நடுநிலையான ஒரு சேர்வையினால, அதாவது கூட்டர் வந்து ஒரு நடுநிலை பிஹெச் வந்து 6 தொடக்க 7 வச்சுக்க என்ன செய்யணும் பிஹெச் பெருமானம் வந்து கூட்டருவுக்கு இருக்கும். எனவே ஒரு நடுநிலையான பிஹெச்ல இருக்கிறனால
மண்ணின் pH பெருமானம் என்ன செய்யாதுன்னா பெருமளவு என்ன செய்யாதுன்னா மாற்றம் அடையாது இல்லையா. அடுத்து நிலத்தடி நீரின் தன்மை வந்து மேம்படுத்தப்படும். நாங்க இந்த என்னது கூட்டுறவு மட்டும் பயன்படுத்துறதுனால ஏனைய ரசாயன பதார்த்தங்கள் ஏனைய பசலைகளை நாங்கள் போடாததுனால நீரில கரைஞ்சி என்ன செய்யும் அப்படின்னா இந்த கூட்டுறவு வந்து நீருக்கு அடியில போயிட்டு சேர்றதுனால அந்த நிலத்தடி நீருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஆனால் நாங்கள் சேர்க்கிற என்னது செயற்கை பசலைகள் பீடை நாசினிகளை நாங்கள் தெளிக்கிறனால அந்த பீடை நாசினிகளை என்ன செய்யும் அப்படின்னா நிலத்துக்கு அடியில போயிட்டு நிலத்தடி நீருடன் என்ன செய்யணும் கலக்கக்கூடியதாக இருக்கும். இதன் காரணமாக அப்ப அதை நாங்கள் பயன்படுத்துற நேரம் எங்களுக்கு என்ன செய்யணும் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி நச்சுத்தன்மை வந்து உணவு சங்கிலியினூடாக செறிவடையும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எனவே அந்த நீரை குடிக்கிறனால இந்த நச்சுத்தன்மையை அளவு வந்து என்ன செய்யணும் உடம்புல அதிகரிக்கக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும் இல்லையா. அடுத்து மண்ணரிப்பு வந்து ஏற்படாது. ஏன் மண்ணரிப்பு ஏற்படாதுன்னா இலையமைப்பு மாறாது. அப்ப இலையமைப்பு மாறாட்டி மண்ணின் கட்டமைப்பு மாறாது. மண்ணின் கட்டமைப்பு மாறாட்டி மண்ணரிப்பு வந்து என்ன செய்யாது அப்படின்னா ஏற்படாது இல்லையா. ரைட். அப்ப இதுதான் என்னது அப்படின்னா என்னது கூட்டு பசுலை தயாரிப்பதன் பயன்படுத்துவதன் முக்கியத்துவங்கள் இல்லையா. ரைட். அப்ப இது வச்சுக்கும் நாங்கள் போன கிளாஸ் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா படிச்சோம். ரைட். இப்ப இன்னைக்கு நாங்கள் படிக்க போறது வந்து என்னது அப்படின்னா பயோகேஸ் உயிர் வாயு உற்பத்தி இல்லையா. இப்ப இந்த உயிர் வாயு உற்பத்தி வந்து அநேகமாக வீடுகள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா செய்யலாம். வீடுகள்ல சாதாரணமான நிபந்தனைகளில் என்ன செய்யலாம் அப்படின்னா செய்யலாம். சாதாரணமான நிபந்தனைகள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா செய்யலாம் சரியா. அப்ப நாங்க இத வந்து அதாவது என்னது தொழிற்சாலை ரீதியாகவும் அல்லது வர்த்தக ரீதியாகவும் என்ன செய்யறாங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க. வர்த்தக ரீதியாகவும் இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உற்பத்தி செய்ய முடியும். வர்த்தக ரீதியாகவும் இதை உற்பத்தி செய்ய முடியும். இப்ப இந்த உயிர் வாயுக்கான எண்ணக்கரு எப்படி வந்துச்சு அப்படின்னா என்னது அப்படின்னா இப்ப நம்ம பயன்படுத்துற உயிர்சோட்டு எரிபொருள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது ஒரு மீள புதுப்பிக்க முடியாத ஒரு சக்தி வளம். மீள புதுப்பிக்க முடியாத ஒரு சக்தி வளம் என்பதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அதை வந்து என்ன செய்யும் இப்ப பயன்படுத்திருக்கிறதுனால கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது வந்து நிறைவடையாதது முடிவடையக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்யணும் தள்ளப்படும். அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா மாற்று சக்தி வளத்தை பத்தி என்ன செய்யணும் அப்படின்னா மாற்று சக்தி வளத்தை பத்தி என்ன செய்யணும்னா யோசிக்கணும். அந்த மாற்று சக்தி வளத்தை பத்தி யோசிக்கிற நேரம்னா என்ன செஞ்சாங்க அப்படின்னா உயிர்வாயு உற்பத்தியை என்ன செஞ்சாங்க அப்படின்னா இது ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த உயிர்வாயுவை எவ்வாறு நாங்கள் மேம்படுத்துறதை இந்த உயிர்வாயுவை எவ்வாறு மேலும் மேலும் மேம்படுத்தி அந்த உற்பத்தியை பெருக்கிறது தொடர்பாக இப்ப மாற்று சக்தி வளமாக இந்த உயிர்வாயுவை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கருத முடியும். அப்ப இந்த உயிர்வாயுவை நாங்கள் பயன்படுத்துறதுனால ஒரு நன்மை என்னது அப்படின்னா பெருமளவு என்னது உயிர்வாயு பயன்படுத்தினா பெருமளவு சூழல் மாசாக்கம் என்ன செய்யப்படும் அப்படின்னா குறைக்கப்படக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். இன்னொரு நன்மை என்னன்னா இது வந்து மீள மீள உற்பத்தி செய்யறதுனால மீள என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி முதலாக மீள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு சக்தி முதலாக என்ன செய்யணும் காணப்படும். நம்ம அதனாலதான் உங்களுக்கு இதை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சேர்த்திருக்காங்க இந்த உயிர்வாயு உற்பத்தி சரியா. இது தொடர்பாக உயிர்வாயு தொடர்பாக நாங்கள் அடுத்து படிக்க போறோம். ரைட். அப்ப உயிர்வாயு என்பது என்ன அப்படின்னு முதல்ல படிக்கணும் இல்லையா. உயிர்வாயு என்பது என்ன, உயிர்வாயு என்றால் என்ன. ரைட். இப்ப சேதன பொருட்கள் ஆக்சிஜன் இல்லாத நிலையின் கீழ் சரியா. அப்ப ஆக்சிஜன் வந்து இல்லாத நிலைமையில தான் இந்த உயிர்வாயு வந்து உற்பத்தி செய்யப்படும். அப்ப சேதன பொருட்கள் ஆக்சிஜன் இல்லாத நிலையில் உயிரியல் ரீதியில் சிதைக்கப்படுவதன் மூலம் அதனால் உயிரியல் ரீதியில் சிதைக்கப்படுவதன் மூலம் அப்படின்னா நுண்ணங்கிகள் தொழிற்பாட்டின் மூலம் அப்படின்ட்டு அந்த வாசனத்தை அப்படியே மாத்தலாம் சரியா. அப்ப உயிரியல் ரீதியில் சிதைக்கப்படுவதன் மூலம் அல்லது அதுக்கு பதிலாக நாங்கள் எல்லாம் நுண்ணங்கிகள் செயற்பாட்டின் மூலம் உருவாக்கப்படும் வழிக்கலவையை தான் நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா என்னது உயிர்வாயு அப்படின்னு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா பேர் சொல்றோம். அப்ப திருப்பி சொல்றேன், உயிர்வாயு என்பது என்ன, சேதன பொருட்கள் ஆக்சிஜன் இல்லாத நிலைமையின் கீழ் உயிரியல் ரீதியில் சிதைக்கப்படுவதன் மூலம் அல்லது நுண்ணங்கிகள தொழிற்பாட்டின் மூலம் அல்லது நுண்ணங்கிகள பிரிகையாக்கத்தின் மூலம் உருவாக்கப்படும் வழிக்கலவை வந்து என்னன்னு பேசுவோம் அப்படின்னா உயிர்வாயு அப்படின்னு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா
பேர் சொல்லுவோம். ரைட். அப்போ இங்க வந்து என்னென்ன சேதன பொருட்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோமாக இருந்தால், வீடு சார்ந்த சேதன கழிவுகள். வீட்ல நாங்கள் பயன்படுத்துற சேதன கழிவுகளை இதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அதே மாதிரி விலங்கு பண்ணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள். அப்ப விலங்கு பண்ணைகள்ல இருந்து வெளியேற்றப்படுற கழிவுகளையும் இதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம்? பயன்படுத்தக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். அதே மாதிரி விவசாய கழிவுகள், விவசாய அறுவடையின் போது பெருமளவு என்ன செய்யும் அப்படின்னா, பெருமளவு விவசாய கழிவுகள் என்ன செய்யணும் வரும். அந்த விவசாய கழிவுகளை வைத்தும் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த உயிர் வாயுவை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தயாரிக்க முடியும். சரியா? அப்ப உயிர் வாயுன்ற அப்ப உயிர் வாயுன்ற மூலங்கள் அப்படின்னு கேட்டமாங்க இருந்தால், மூலங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்களா இருந்தால், அல்லது மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்களா இருந்தால், எழுதணும் நீங்க வீடு சார்ந்த சேதன கழிவுகளை எழுதலாம். சரியா? அதே மாதிரி விலங்கு பண்ணைகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் அதையும் எழுதலாம். அதே மாதிரி விவசாய கழிவுகளையும் என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதலாம். இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த விலங்கு பண்ணைகள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த விலங்கு பண்ணைகள்ல வெளிவர்ற அந்த கழிவு நீரை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா வெளியேற்றாம என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு உயிர்வாயு தயாரிக்கும் தொட்டிக்கு தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்ப அனுப்புறாங்க. அநேகமான விலங்கு பண்ணைகள்ல இதுதான் நடக்குது. இப்ப இயற்கை நீர்நிலைகளுக்கு விடாம என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு உயிர்வாயு தயாரிக்கிற தொட்டிக்கு அனுப்பி அதுல இருந்து பயோகேஸ் உயிர்வாயுவை தயாரிக்கிறாங்க. தயாரித்து விலங்கு பண்ணைகளுக்கு தேவையான சக்தியை பெற்றுக் கொள்றதுக்காக இந்த உயிர் வாயுவை என்ன செய்யறாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. சரியா? இப்ப விலங்கு பண்ணைகள்ல இப்ப என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, சக்தி அதாவது அந்த விலங்கு கழிவுகளை வெளியே விட மாட்டாங்க. சரியா? இப்ப வீடு சார்ந்த சேதன கழிவுகள் நாங்கள் ஏதோ அமைப்பமாக இருந்தால், அதாவது உயிர்வாயு தொடர்பான உயிர்வாயு சிதைவாக்கும் அந்த உபகரணம் தொகுதியை நாங்கள் அமைப்பமாக இருந்தால், வீடு சார்ந்த சேதன கழிவுகளையும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உயிர்வாயு உற்பத்திக்கு நாங்கள் பயன்படுத்த முடியும். சரியா? அதே மாதிரி விவசாய கழிவுகளையும் நாங்கள் இதுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். சரியா? அடுத்து பார்த்தோமா இருந்தா உயிர்வாயுன்ற கூறுகள் என்னென்ன? உயிர்வாயுல இருக்கிற கூறுகள். ரைட்? மெத்தேன் CH4 சொல்லுவோம் மெத்தேனுக்கு. மெத்தேன் தான் பெருமளவுல இருக்கு. இதுல எரியக்கூடிய வாயு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெத்தேன் தான் எரியக்கூடிய வாயு. மத்தது ஒண்ணுமே என்ன செய்யாது அப்படின்னா எரியாது. எல்லாம் நினைவு வச்சுக்கணும். சரியா? அப்ப இதுல எரியக்கூடிய வாயு என்ன அப்படின்னு கேட்டாமா இருந்தால் CH4 தான் என்ன செய்யணும் எரியும். CH4 மெத்தேன் வாயு தான் என்ன செய்யும் எரியும். இதுதான் பெருமளவுல இருக்கும். உயிர் வாயுல பெருமளவு கூறாக இருக்கிறது CH4 இருக்கும். இது 50 தொடக்கம் 75% என்ன செய்யணும் இருக்கும் உயிர் வாயுல 50 தொடக்கம் 75%. இதுல இன்னொரு நோட் சொல்லியிருக்கேன் நானே, என்னது உயிர் வாயுல எரியக்கூடிய வாயு என்ன? எரியக்கூடிய வாயு எது அப்படின்னு கேட்டா மெத்தேன் வாயு தான் என்ன செய்யும் எரியக்கூடிய வாயுவாக என்ன செய்யணும் இருக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்கிறது CO2 சொல்லுவோம். அது வந்து 25 தொடக்கம் 50% 25 தொடக்கம் 50% என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அதே மாதிரி நைதரசன் வாயு இருக்கும். நைதரசன் வாயு வந்து 0 தொடக்கம் 10% என்ன செய்யணும் இருக்கும். அதே மாதிரி ஐதரசன் வந்து 0 தொடக்கம் 1% என்ன செய்யணும் இருக்கும். அதே ஐதரசன் சல்பைட் H2S சொல்லுவோம். ஐதரசன் சல்பைட் வந்து 0 தொடக்கம் 3% என்ன செய்யணும் இருக்கும். அதே மாதிரி அது இல்லாம ஆக்சிஜன் சிறிதளவுல என்ன செய்யணும் இருக்கும். ஐயா, அப்ப இதுதான் உயிர்வாயுவின் கூறுகள். உயிர்வாயுவின் கூறுகள் என்னென்ன அப்படின்னு என்னன்னு கேட்டாங்களா இருந்தால், முதலாவது மெத்தேன் வாயு சொல்ல தெரியணும். மெத்தேன் வாயுன்ற சதவீதம் தெரியணும். மெத்தேன் வாயுக்கான குறியீடு தெரியணும். அப்ப மெத்தேன் வாயுக்கு குறியீடுனா CH4. அப்ப CH4 வந்து எத்தனை சதவீதம் இருக்கிறது? 50 தொடக்கம் 75% காணப்படுகிறது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து 25 தொடக்கம் 50% இருக்கிறது. நைதரசன் வந்து 0 தொடக்கம் 10% இருக்கிறது. அதே மாதிரி ஐதரசன் வந்து 0 தொடக்கம் 1% என்ன செய்யணும் இருக்கும். அது வந்து வேறுபடும். அதே மாதிரி ஐதரசன் சல்பைட் வந்து H2S சொல்லுவோம். 0 தொடக்கம் 3% என்ன செய்யணும் காணப்படும். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து சிறிதளவுல என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அப்ப இது வந்து எதை இப்ப CH4 வந்து இதெல்லாம் எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, இங்க பயன்படுத்துற சேதன சேர்வைக்கேற்ப இந்த கட்டமைப்பு வந்து என்ன செய்யணும் வேறுபடக்கூடியதாக இருக்கும். இங்க நாங்க பயன்படுத்துற கட்டமைப்பு வந்து இங்க பயன்படுத்துற சேதன சேர்வைகள், உதாரணத்துக்கு வீடு சார்ந்த சேதன சேர்வைகளை நாங்கள் பயன்படுத்தணுமாக இருந்தால் இந்த மெத்தேன் வாயு வந்து வேறுபடக்கூடியதாக இருக்கும். இந்த கட்டமைப்பு வந்து வேறுபடும். அதே மாதிரி விலங்கு பண்ணைகள்ல இருந்து
கழிவுகளை நாங்கள் பயன்படுத்தணுமா இருந்தால் அந்த உயிர் வாயுட கூறு வந்து என்ன செய்யணும் வேறுபடக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். ஒவ்வொரு கூறுக்கும் ஒவ்வொரு சேதன சேர்வைக்கும் ஒவ்வொரு வகையான கட்டமைப்பு வந்து வரும். அப்போ ஒரு பொதுவான கட்டமைப்பு தான் நாங்கள் இங்க சொல்லியிருக்கோம். அப்ப இது வந்து டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிறது. அப்ப இதைத்தான் நீங்க என்ன செய்யணும்னா எழுதணும் இல்லையா. அப்ப மெத்தேன் வந்து 50-75%, கார்பன் டை ஆக்சைடு வந்து 25-50%, நைதரசன் வந்து 0-10%, ஐதரசன் வந்து 0-1%, ஐதரசன் சல்பைட் 0-3%. இது H2S பத்தி சொன்ன மாதிரி இருந்தா H2S வந்து அந்த துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாயுவாக இருக்கும் சரியா. அப்ப உயிர் வாயு வந்து மணக்குமாக இருந்தால் அல்லது துர்நாற்றத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அதற்கு காரணம் வந்து H2S. H2S வந்து பெருமளவுல 0-3% விட அதிகமாக இருக்குமா இருந்தால் கட்டாயம் என்ன செய்யணும் துர்நாற்றம் வீசும். இந்த கட்டத்திலையும் துர்நாற்றம் வீசும். ஆனால் ஒப்பீட்டளவில் என்ன செய்யணும் குறைவாக என்ன செய்யணும் இருக்கும். ஆக்சிஜன் வந்து சிறிதளவுல என்ன செய்யணும் இருக்கும். அப்ப இதுல இந்த வாயு கூறுகள்ல எரியக்கூடிய வாயு எது அப்படின்னு கேட்டா மெத்தேன் வாயுவாக என்ன செய்யணும் இருக்கும் சரியா. ரைட். அப்ப இதுதான் என்னது அப்படின்னா மெத்தேன் வாயுண்ட கூறுகள் சரி உயிர் வாயுண்ட கூறுகளாக என்ன செய்யணும் இருக்கும் சரியா. அப்ப மெட்டீரியல்ஸ் இங்க நான் ஒரு அட்டவணை போட்டிருக்கேன். இந்த என்னென்ன பதார்த்தங்கள்ல எவ்வளவு மெத்தேன் வந்து உற்பத்தி ஆக்கப்படுகிறது அது தொடர்பான ஒரு அட்டவணை சரியா. அப்ப இதுல வந்து கேட்டில் மேனர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னது அப்படின்னா என்னது பண்ணை கழிவுகள் அதாவது மாட்டு சாணம்னு சொல்லுவோம். இந்த மாட்டு சாணத்துல இருக்குது 65% மெத்தேன் வந்து உற்பத்தி ஆகும் சரியா. அதே மாதிரி போல்ட்ரி மேனர் அதாவது என்னது அப்படின்னா கோழி பண்ணைகள்ல இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் இது வந்து 60% மெத்தேன் வாயு வந்து இதுல வந்து இருக்கும். அடுத்து ஃபார்ம் யார்ட் மேனஸ் ரைட் அதாவது பண்ணை கழிவுகள் பண்ணை விவசாய கழிவு பண்ணை கழிவுல விவசாய கழிவு வந்து 55% வந்து மெத்தேன் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்ட்ரோங்கிறது வைக்கோல் சரியா. ஸ்ட்ரோவ்ல என்ன செய்யும் அப்படின்னா 59% வந்து என்ன செய்யும் அப்படின்னா மெத்தேன் வாயு வந்து இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்கும். கிராஸ் என்னது புட்கள்ல 70% வந்து இருக்கும். 70% வந்து புட்கள்ல என்ன செய்யணும் உற்பத்தி ஆகும் சரியா. 70% மெத்தேன் வந்து இங்க வந்து உற்பத்தி ஆகும். லீவ்ஸ் அதாவது இலைகளை நாங்கள் பயன்படுத்தணுமா 58% வந்து என்ன செய்யணும் மெத்தேன் வந்து உற்பத்தி ஆகும். அதாவது கிச்சன் வேஸ்ட் சரியா. வீட்டு கழிவுகள்ல இருந்து நாங்கள் 50% மெத்தேனை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உற்பத்தி செய்யலாம். இந்த மாதிரி அல்காக்களும் மெத்தேனை உற்பத்தி செய்கிறது. அல்காக்கள் எங்க இருக்கும் சேதன சேர்வைகள் சேதன கழிவுகள் எங்க அதிகமாக இருக்கிறதோ அங்க வந்து அல்கா வந்து என்ன செய்யணும் என்னது வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த மாசடைந்த நீர்ல எல்லாம் அதிக அளவுல அல்காக்கள் வந்து என்ன செய்யணும் காணப்படும். அப்ப அந்த அல்காவும் என்ன செய்யணும் உற்பத்தி செய்யும். அப்ப அந்த அல்காவில இருந்து வரக்கூடியது 63% இருக்கும். அல்காவில இருந்து மெத்தேனை நாங்கள் உற்பத்தி செய்யலாம். அப்ப வளர்முக நாடுகள்ல இந்த அல்காவை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா மெத்தேனை என்ன செய்யறாங்க அப்படின்னா உற்பத்தி செய்யறாங்க. அப்ப அடுத்து கடைசியா இருக்கிறது வந்து ஆகாய தாமரை. ஆகாய தாமரையில இருந்து 52% தான் அந்த ஆகாய தாமரை. ஆகாய தாமரையும் பார்த்தீங்கன்னா மாசடைந்த நீர்ல தான் என்ன செய்யும் வளரக்கூடியதாக என்ன செய்யணும் இருக்கும். அப்ப அந்த ஆகாய தாமரையில இருந்து மெத்தேன் வாயுவை நாங்கள் உற்பத்தி செய்யலாம். அப்படியா உற்பத்தி செய்யறமாக வந்து அதுல இருந்து வரக்கூடிய மெத்தேன் வாயு வந்து 55% இருக்கும் இல்லையா. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா அந்த மெத்தேன் வாயுன்ற சதவீதங்கள் ஒவ்வொரு பதார்த்தத்திலும் சரி. அப்ப கிட்டத்தட்ட அப்ப எதுல அதிக அளவுல வருது மெத்தேன் வாயு எதுல அதிக அளவுல வருது அப்படின்னா புட்களை பயன்படுத்துற நேரம்னா என்ன செய்யுதுன்னா அதிக அளவுல என்ன செய்யுது அப்படின்னா மெத்தேன் வாயு வந்து வருது சரியா. அப்ப புட்களுக்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோமா இருந்தா இந்த பண்ணை கழிவுகள் சரியா. பண்ணை கழிவுகள்ல இருந்து தான் என்ன செய்யுது அப்படின்னா அதிக அளவுல நாங்கள் மெத்தேன் வாயுவை என்ன செய்யலாம் அப்படின்னா உற்பத்தி செய்யலாம். அதாவது உயிர் வாயுவை நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாக என்ன செய்யலாம் இருக்கும். அப்ப இது வந்து விளங்கும்னு நினைக்கிறேன். அனுப்பிவிடக்கூடிய நீங்க பார்த்து என்ன செய்யுங்க அப்படின்னா எழுதி கொடுங்க சரியா. ரைட் ஓகே. அப்ப இதுதான் ஒவ்வொரு பதார்த்தத்துல இருந்தும் வெளிவிடப்படுகின்ற மெத்தேன் வாயுன்ற சதவீதம் சரியா. இது வந்து விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட் ஓகே. அப்ப அடுத்து இந்த உயிர்வாயு உற்பத்தி அலகுன்ற குறுக்கு வெட்டு முறை சரியா. அப்ப இங்க நாங்கள் படிக்கிறது வந்து ஃபிக்ஸ்ட் டோம் டைப் அப்படின்ட்டு ஒரு பகுதியை இப்ப இது நிறைய
உயிர்வாயு உற்பத்தி அலகுகள் காணப்படுகிறது. அப்ப உங்களுக்கு சொல்லி இருக்கிறது வந்து ஃபிக்ஸ் டோம் டைப். சரியா? அப்ப இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். இது என்ன ஃபிக்ஸ் டோம் டைப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல பாத்தீங்களா இருந்தால் இந்த பகுதி சரியா, இந்த பகுதி எங்க இருக்கும் அப்படின்னா நிலத்துக்கு கீழே இருக்கும். நிலத்துக்கு கீழே உள்ள பகுதி தான் இது. இதுதான் கிரவுண்ட் லெவல். அப்ப எப்பயுமே இந்த உயிர்வாயு உற்பத்தி அலகு வந்து நிலத்துக்கு அடியில தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நிலத்துக்கு மேல ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த உயிர்வாயு உற்பத்தி அலகுக்கு வந்து வெப்பநிலை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டுப்படுத்தக்கூடிய வெப்பநிலை தான் இருக்கணும். அப்ப நிலத்துக்கு அடியில அல்லது மண்ணுல வெப்பநிலை வந்து ஸ்டேபிள், அதாவது மாறாம என்ன செய்யணும் இருக்கும். சரியா? அப்ப மாறாம இருக்குமா இருந்தால் இந்த அலகுலையும் என்ன செய்யணும் வெப்பநிலை வந்து என்ன செய்யாதுன்னா மாறாது. சரியா? அப்ப மண்ணின் வெப்பநிலை மாறினா தானே இந்த வெப்பநிலை கீழே உள்ள வெப்பநிலை மாறும். எனவே என்ன செய்யாது அப்படின்னா மண்ணின் வெப்பநிலை மாறாட்டி இந்த வெப்பநிலையும் என்ன செய்யாது அப்படின்னா இந்த டவுன் வெப்பநிலையும் என்ன செய்யாது அப்படின்னா மாறாது. சரியா? ஆகவே என்ன செய்யும் அப்படின்னா இந்த உயிர்வாயு உற்பத்திக்காக செயற்படுகின்ற பாக்டீரியாக்கள் வந்து உயர் தொழிற்பாட்டுடன் என்ன செய்யணும் தொழிற்படக்கூடியதாக இருக்கும். அப்ப ஏன் நிலத்துக்கு கீழே வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்களா இருந்தால் வெப்பநிலையை மாறாமல் பேணுவதற்காக நாங்கள் என்ன செய்யறோம் அதை நிலத்துக்கு கீழே வச்சிருக்கோம். சரியா? ரைட். நிலத்துக்கு மேல வச்சிருந்தமாக இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா கணத்துக்கு கணம் வெப்பநிலை வந்து நிலத்துல மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நுண்ணங்கிகளோட தொழிற்பாடு வந்து என்ன செய்யணும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே என்ன செய்யறாங்க அப்படின்னா நிலத்துக்கு அடியில வச்சிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இருந்தா ரைட். ஓகே. அப்ப இதுலதான் என்ன செய்வாங்க அப்படின்னா இதுல தான் என்ன செய்யணும்னா வேஸ்டேஜ். சரியா? வேஸ்டேஜ் இங்க தான் இதுல தான் போடுவாங்க. சரியா? போட்டு என்ன செய்யணும் இது ஒரு மிக்ஸ் டேங்க். சரியா? அப்ப இதுல இந்த பாத்தீங்களா இருந்தா இங்க மேல வந்து என்னது அப்படின்னா மேல வந்து அகலம் கூடினது அது கனவளவு கூட இன்னைக்கா வந்து கனவளவு குறவு. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா மிக்ஸ் பண்றது. அதுதான் மிக்சிங் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். மிக்ஸ் பண்றதுக்காக தான் இப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா இங்க பெரிய கனவளவுலையும் இங்க சிறிய கனவுலையும் என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்காங்க. அப்ப இந்த மிக்ஸ் டேங்க் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு மேலதான் இருக்கும். அப்படியா? ரைட். அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ண பிறகு என்ன செய்யணும் இந்த இதுக்கு போகும். சரியா? அப்ப இதுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் உட்செலுத்தும் அறை. சரியா? இன்லெட் சேம்பர். சரியா? இதுக்கு நாங்கள் பேர் சொன்னது உட்செலுத்தும் அறை அப்படின்னு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா பேர் சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப அடுத்து வந்து சேதன. சரியா? ரைட். வாட்டர் மிக்சர். ரைட். இந்த பாருங்க இதுதான் சேதன கலவையாக என்ன செய்யணும் இருக்கும். அப்ப இது வந்து என்ன செய்யணும் இப்படியே இருக்கிற நேரம் இதுல நுண்ணங்கிகளோட தொழிற்பாடு நடைபெற்று என்ன செய்யணும் பயோகேஸ் வந்து என்ன செய்யணும் இதன் வழியாக இந்த